காலையில் எழுந்தோன்னே மீனாவுமே முத்துவை திட்டி தீக்கிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லியும் நீங்கள் கேட்காம நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்துட்டீங்களா, ஏதோ காலையில் விடிஞ்சிச்சுன்னு உங்களை சும்மா விடுறேன், இதுக்கு மேலே இதே வேலையை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி இங்கே மீனாவுமே முத்துவை மிரட்டுறாங்க. அதே நேரத்தில் இங்கே அண்ணாமலையுமே முத்து இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலுக்கு போகிற வேலை இருக்குப்பா, இன்னைக்கு எப்படியாவது என்னை போகிறப்போ நீ இந்த ஸ்கூலில் விட்டுட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்துவுமே சரிப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி அவருமே இங்கே ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் அண்ணாமலை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு போயிடுறாரு. இங்கே அண்ணாமலையுமே ஸ்கூலில் எப்போ இருக்கிற அக்கௌண்ட்ஸ் ஒர்க் எல்லாத்தையுமே முடிக்கிறாரு. முடிச்சது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே செக் பண்ணிட்டு இந்த பக்கம் ரிஜிஸ்டர் எல்லாமே ஃபைல் பண்ணி வைக்கிறாரு. அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வரும்போது இந்த பக்கம் கிறிஸுமே ஸ்கூலுக்குள்ளே கரெக்டாக வந்து விளையாண்டுக்கிட்டே போகிறாங்க. இதை பார்த்தவொன்னே கிறிஸை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு அண்ணாமலை. என்ன இது முத்து சொன்னானே கிறிஸ் இந்த ஊர்லேயே கிடையாது, அவங்க இந்த ஊரே காலி பண்ணி போயிட்டாங்கன்னு சொன்னா, ஆனால் அவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மறுபடியும் அண்ணாமலை அந்த கிளாஸ் ரூம் முன்னாடி போயிட்டு இந்த பக்கம் கிறிஸ் தான் உள்ள இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது கிறிஸ் தான் கன்ஃபார்மே தெரிஞ்சிருது. இதுக்கப்புறம் சரி ஓகே, அப்போ கிறிஷோட அம்மா அப்பா யாரு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக முத்து வந்து அப்பப்போ ஊருக்கு போய் தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த விஷயத்த நம்ம காட்டணும் அப்படின்னா அவனுமே அந்த சைடு போகிறப்ப லைட்டாக போய் அந்த பக்கம் கிறிஷோட பாட்டியும் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அண்ணாமலை யோசிச்சுட்டு டேரெக்டாக அங்கே உள்ள இருக்கிற கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லி கிறிஷையும் அடையாளம் காட்டுறாங்க. காட்டினது மட்டும் இல்லாமல் அந்த கிறிஷோட எனக்கு ஃபைல் வேணும், சொல்லப்போனால் அவங்களோட டீட்டெயில் ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் எனக்கு வேணும், அவங்க என்னோட ரிலேஷன் தான், ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட அந்த கம்பவுண்டருமே அப்படியா சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஸ்டாஃப் ரூமில், நான் உங்களுக்கு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த கம்பவுண்டருமே கிறிஸோட ஃபைல் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் வந்து அண்ணாமலைட்ட கொடுக்குறாங்க. உடனே அண்ணாமலையுமே அந்த ஃபைலை ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு. கரெக்டாக கிறிஸோட ஃபோட்டோ வந்ததுக்கப்புறமே அந்த ஃபோட்டோக்கு கீழே அவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. அதே நேரம் கல்யாணின்ற ஒரு நேம் போட்டு இன்னொரு நம்பரும் இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த பக்கம் அண்ணாமலை ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. எடுத்தது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எடுத்து எப்போ போல வச்சுக்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இந்த பையன் ஜாயினிங் அன்னைக்கு நீங்கள் டியூட்டியில் இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அண்ணாமலை அந்த கம்பவுண்டர் கேட்குறாங்க. அவரும் அண்ணாமலை கிட்ட ஆமாம் சார் நான் இருந்தேன், அன்னைக்கு நான் டியூட்டியில் தான் இருந்தேன், அவங்க பாட்டி அப்புறம் அவங்க அம்மாலாம் வந்து சேர்த்து விட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட உடனே எதுக்காக சார் கேட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் சும்மா தான் கேட்டுக்கிட்டேன், அவங்க அம்மா வந்தாங்களா அவங்க பாட்டி வந்தாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை எல்லா டீட்டெயிலுமே கிளியராக கேட்டுக்கிறாரு. கேட்டது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு முத்துக்காக. முத்துமே ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு அண்ணாமலை கூட்டிட்டு வந்து வீட்டில் விடுறதுக்காக அவருமே எப்பவும் போல வராரு. இங்கே வந்த உடனே முத்துவை பார்த்துட்டு இந்த பக்கம் அண்ணாமலை காரில் கூட ஏறல, அதுக்கு முன்னாடி நான் கிறிஷை கண்டுபிடிச்சிட்டேன்டா, கிறிஷோட பாட்டிலாம் இங்கே தான் இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துக்கிட்ட ரொம்பவே ஆர்வமாக பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு முத்துவுமே அப்படியாப்பா சரிப்பா இருப்பா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டியிலேருந்து இறங்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அண்ணாமலையும் இந்த பக்கம் முத்துவை தடுத்து இங்கே பாரு முத்து, அவங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னு சொன்னால, எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீ வந்து மறுபடியும் போய் அந்த பையனை போய் பார்த்தனா அந்த பையன் கண்டிப்பாக அவங்க பாட்டிகிட்டையோ அவங்க அம்மாட்டையோ சொல்லிடுவான், சொன்னான்னா மட்டும் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட முத்துவுமே எப்படிப்பா அவங்க அம்மாட்ட சொல்ல முடியும், அவங்க அம்மா தான் வெளியூரில் இருக்காங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் இவங்க பாட்டி மட்டும் தான் இருக்காங்க, அவங்க தனியாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நானும் மீனாவும் அப்போ போய் பார்த்துட்டு இருந்தோம், அதுக்குள்ளே என்ன ஆச்சோ அவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் எங்கள் அண்ணாமலையும் இல்லடா கிறிஷை ஜாயின் பண்ணி விட்டதா அவங்க அம்மா கல்யாணி தான்டா, இந்த மாதிரி அவங்க அம்மா கல்யாணின்றவங்க தான் வந்து ஜாயின் பண்ணி விட்டதா இங்கே வேலை செய்கிற கம்பவுண்டர் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து முத்துக்கு பயங்கரமான ஹாப்பி, பரவாயில்ல இப்போது அந்த பையனோட அம்மா வந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அண்ணாமலை கிட்ட அந்த ஃபோன் நம்பர் அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரு. வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நான் அந்த சைடு போகிறப்ப பார்க்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலையும் முத்துவை கூப்பிட்டு குறிப்பாக இங்கே பாரு முத்து, அந்த சைடு போனால் மட்டும் பாரு, சும்மா போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அவங்கள, ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணுறது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அண்ணாமலையுமே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இது கேட்ட முத்துவுமே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்ப கேஷுவலாக விட்டுறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்கள் முத்துவுமே தன்னோட கார் ஒர்க்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செட்டில் ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அண்ணாமலை கொடுத்து அந்த டீட்டெயிலாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அதில் பார்த்தா இந்த பக்கம் வந்து கீழே ரோகிணியோட நம்பர் இருக்கு, ஆனால் பேர் மட்டும் கல்யாணின்னு இருக்கு. இதை பார்த்துட்டு இங்கே பயங்கரமாக முத்து ஷாக் ஆகுறாரு. என்ன இது ரோகிணி நம்பர் எழுதி வச்சிருக்காங்க, ஒருவேளை அப்பா தெரியாமல் எழுதி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் முத்துக்கு பயங்கரமாக டவுட் வருது. சரி எதுக்கும் ஒரு டைம் நம்ம அப்பாட்ட கன்ஃபார்ம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அண்ணாமலைக்கு கால் பண்ணி அப்பா அந்த கிறிஷோட ஃபைலில் நம்பர் எழுதிருக்கலப்பா கல்யாணின்ட்டு, அந்த நம்பர் கரெக்டான நம்பர் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏண்டா ஃபைலில் கரெக்டான நம்பர் அந்த பேரண்ட்ஸ் தாண்டா எழுதுவாங்க, இந்த ஃபைலெல்லாம் நாங்கள் கையே வைக்க முடியாது, உனக்கு அமுச்சுட்ட ஃபோட்டோவில் எழுதியிருக்க எல்லா டீட்டெயிலுமே அங்கே கிறிஸோட அம்மா தான் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த அண்ணாமலை சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே இவங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் முத்துவுமே ஒரு பக்காவான ஐடியாவை போட்டு இந்த பக்கம் ரவிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ரவி டைரெக்டாக போய் பார்த்து இந்த பக்கம் எனக்கு ஸ்ருதியோட வாய்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது, சொல்லப்போனால் ஸ்ருதியை கொஞ்சம் வர சொல்லு, அவள் எனக்கு ஒரு ஆள்கிட்ட கால் பேச வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஸ்ருதியை கூப்பிடுறாங்க. இது கேட்ட ரவி என்னாச்சு முத்து அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப தான் முத்துவுமே இந்த மொத்த டீட்டெயிலையும் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, இந்த கல்யாணின்ற பேரில் ஒருவேளை இந்த ரோகிணி தான் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம், அதனால இதை கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஏதாவது புது குரலில் பேசுகிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் யார் மேலேயும் டவுட் வராமல் நம்ம இந்த விஷயத்தில் தெளிவாக முடிவெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே ரவியுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பக்கம் ஸ்ருதியை வர சொல்கிறாங்க. வர சொன்னது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக அந்த முத்து வச்சிருக்க ஃபோட்டோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த பக்கம் வேற ஒரு குரலில் நீங்கள் தானே கல்யாணி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த சைடு ஃபோன் எடுத்த ரோகிணியுமே ஆமாம் நான் தான் கல்யாணி, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த மாதிரி உங்கள் பையனோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்
மீட்டிங்க்கு நீங்கள் வந்து சண்டே வர்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் அப்படி மீட்டிங் இல்லை அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வந்து கால் பண்ண மாட்டோம். மீட்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை கால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஸ்ருதி வேற ஒரு குரலை மாற்றி பேசுகிறாங்க. இந்த பக்கம் ரோகிணியுமே பக்காவாக பதில் கொடுத்துட்டு ஓகே நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கல்யாணின்ற பேரில் இருக்கிற ரோகிணியுமே பேசி முடிக்கிறாங்க. இது கேட்டவொன்னே இந்த பக்கம் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. இங்கே இன்னொரு பக்கம் ஸ்ருதியுமே முத்து நீங்கள் சொன்னது சரியாகி போச்சு. எனக்கு என்னமோ அந்த கிறிஷோட அம்மா இந்த பக்கம் ரோகிணி தான் நினைக்கிறேன். அவங்க தான் நம்ம எல்லார்ட்டையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் மட்டும் எங்கள் ஆண்டிக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி